நேத்து பிக் பாஸோட இந்த வீக்கெண்ட் ஷோ பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இது ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. ஆனா எனக்கு ஃபீல் அதாவது இந்த அரோரா ஏதோ தர்பீஸ் திவாரை பார்த்து குறியீடு காமிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட இழுத்து கொண்டு வராப்ல யாரு இப்போதைய பிக் பாஸோட நீதிமான் ஹோஸ்ட் வேற யாரு இந்த விஜய் சேதுபதி. ஆனா அந்த போர்ஷன் கரெக்டா இருந்துச்சு. அதாவது உனக்கு என்னன்னே தெரியாம ஒரு பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி நீ பேசியிருக்க கூடாது. யாரு பார்வதி சொல்றேன். அது டபுள் மீனிங்கா தோணுதுன்னா அது உன்னோட மைண்ட்ல பிரச்சனை. ஓகே எல்லாம் வாஸ்தவம். அதாவது எனக்குமே இந்த பார்வதி சுத்தமா பிடிக்கல மீன்ஸ் அந்த பொண்ணு கிடையாது அது பண்ற வேலை. சும்மா நிறைய பேரோட சண்டைக்குள்ள தேவையில்லாம போகுது. இங்கிட்ட ஒரு மாதிரி பேசுது அங்கிட்ட ஒரு மாதிரி பேசுது எல்லாம் ஓகே. அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணா அது வந்து விக்ரம் சொல்லிட்டு அந்த விக்ரம் ஒருத்தர் இருக்கான்ல அது பார்வதி சொன்னதுக்கு ரொம்ப நேரம் பேசுவாப்ல. அதாவது வக்கரம்ன்றது வந்து ரொம்ப தவறான வார்த்தை. அது எப்படி நீங்க வக்கரம்னு சொல்லலாம்? வக்கரம்னா வந்து செக்ஷுவல் பிஹேவியர்ல வந்து அன்ஸ்டேபிளா இருக்கிறவங்க, அதாவது அது ஒரு மாதிரி பண்றவங்க அவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மீனிங்ல மட்டுமே விஜய் சேதுபதி வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. பார்வதியை நீ எப்படி விக்கல்ஸை பார்த்து அப்படி சொல்லலாம்? வக்கரத்துக்கு அது மட்டும்தான் மீனிங்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. கேடா முறையற்ற இந்த ஒரு சில பேரை நம்ம பார்த்து சொல்லணும்ல உன் பிஹேவியரே சரியில்லை நீ இப்படி பிஹேவ் பண்ணாத அப்படின்னு அதுவுமே கிட்டத்தட்ட வைக்கிறோம்ன்ற மாதிரி தான் மீனிங்ல வரும். பார்வதி அந்த மாதிரி மீனிங்ல கூட சொல்லிருக்கலாம். விக்கல்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி அதை வந்து மார்க் பண்ற விதமே பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஒரு செய்கையெல்லாம் அவன் பண்ணிருக்கேன் அதை சொல்ல வேணாம்னு விட்டுருவேன். அதுக்காண்டி பார்வதி அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா விஜய் சேதுபதி பார்வதியை டோட்டலா அட்டாக் பண்ணணும். அதாவது வெளியில எப்படி கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அட்டாக் பண்ணிடுவோன்றதுக்காண்டி அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. அட்டாக் பண்ணிட்டேன். சரி அதே உன்னைய பார்த்து நான் திரும்ப கேட்கிறேன். இந்த சபரியும் விக்கல்ஸும் பேசினதை ஏன் நீ டைரக்டா ஓப்பனாவே பேசல? குறியீடுன்னு அந்த புள்ள சொன்னதுக்காண்டி ஒரு டேபிள தூக்கிட்டு வந்து அந்த பாக்ஸை வச்சு அந்த புள்ளைய வச்சு கிளிக்க தெரிஞ்ச உனக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த சோஃபால உட்காந்து என்ன பேசினாங்கன்றத தெளிவா ஏன் பேசல? நீங்க ரெண்டு பேரும் பேசுனது தப்புன்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு அவங்கள உட்கார வச்சது ஏன் சொல்றேன்? நான் வேணும்னே பண்ணேன், நான் தெரிஞ்சுதான் பண்ணேன், நான் பண்ணனதே பண்ணேன்னு இவன் சொல்றேன். யாரு சபரி சொல்றேன். அதுக்கு இந்த பார்வதி சொன்ன அந்த விக்ரம் இருக்கான்ல அவன் என்ன சொல்றேன்? கால்ல முடிச்சிருக்க கூடாது கழுத்திலே முடிச்சிருக்கணும்னு சொல்றேன். அதை ஏன் நீ போடவே இல்லை? மக்களே இதாங்க அந்த வக்கரமும் நடிப்பரக்கன் சபரியும் ஏன் உத்தம பிரிச்சே பேசல? அது பார்வதி வக்கரம்னு சொன்னதையும் பானபத்திர ஓனாண்டின்னு சொன்னதையும் அவ்வளவு நேரம் எலாபரேட் பண்ணி பேச தெரிஞ்ச உனக்கு கழுத்திலே அடி ஒரேடியா முடின்னு கொலவெறியில பேசிக்கிட்டு இருக்கேன். அதை ஏன் பேச தெரியல உனக்கு? போன வாரம் இந்த FJ வந்து பீட் பாக்ஸ் பண்ண வேணாம்னு அமித் சொன்னாரு. அமித் கிடையாது, அமித் கிட்ட தீபக் சொன்னதா அமித் சொன்னதை இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு தீபக்கை வர வச்சிய காசு கொடுத்தாலும் தான் சொன்னதையே சொல்லலன்னு சொல்லிட்டு புளியிட்டு போனேன். பீட் பாக்ஸிங் பிரச்சனைக்கும் FJக்கு சொம்படிச்சு நீ தீர்ப்ப தப்பாதேன்னு சொல்லி அப்ப என்ன நடுநிலையான ஹோஸ்ட் சொல்றேன். இந்த பிள்ளைக்கு நான் சப்போர்ட்டே பண்ணல. நேத்து கூட ஸ்டோரியில போட்டிருந்தேன் மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸ். அந்த பிள்ளை மாதிரியே இன்னொருத்தன் பண்றானா அதையும் நீ அந்த பிள்ளை எப்படி அட்ரஸ் பண்ணியோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கணும். இந்த மொத்த அதாவது இந்த இந்தியாவுக்குள்ள எல்லா லாங்குவேஜ்லயும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நடக்குதுல அதுல ஒஸ்டான ஹோஸ்ட்னு சொல்லி ஒரு தாளை செலக்ட் பண்ணோம்னா இவனத்தையும் செலக்ட் பண்ணி என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம கோட்டை மாத்திட்டு வந்து என்னத்தையாவது பேச வேண்டியது. சீசன்லயும் இதே பண்ணேன் இந்த சீசன்லயும் இதே பண்றேன். அதாவது ஒஸ்ட் ஹோஸ்ட்